ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை எதிர்த்து வழக்கு. புகார்தாரரை விசாரிக்காமலே குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டு இருப்பதாக மனுவில் புகார். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேருக்கு நீதிமன்ற காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது. இயல்பை விட 33% கூடுதல் மழைப்பொழிவு என வானிலை ஆய்வு மையம் தகவல். GSLV F-15 ராக்கெட் நாளை மறுதினம் விண்ணில் ஏவப்படும். கவுண்டவுன் நாளை தொடங்கும் என இஸ்ரோ அறிவிப்பு. எவரெஸ்ட் சிகரத்தை விடவும் உயரமான மலைகள் கண்டுபிடிப்பு. நில அதிர்வுகள் தொடர்பான ஆராய்ச்சியின் பொழுது விஞ்ஞானிகள் வெளியிட்ட தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராக புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோரது சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புகார்தாரரை இதுவரை விசாரிக்காமல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே உள்ள வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அசுத்தம் கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரையும் வரும் 5ஆம் தேதி வரை காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவு மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 34 பேர் இலங்கை கடற்படையினரால் நேற்று சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர்களது விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான 34 மீனவர்களும் கிளிநொச்சியில் உள்ள நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அனைவருக்கும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடி பழங்காநத்தம் ரவுண்டானா அருகே அதிமுக கொடிக்கம்பம் நட அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பட்டா நிலங்களில் கொடிக்கம்பங்களை நிறுவலாம் என்றும் அதற்குரிய விதிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்றும் தவறினால் அரசை அகற்றிவிட்டு அதற்குரிய செலவு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை OMR சாலையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான டாக்டர் சிவதானு பிள்ளை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலம் என்ற தலைப்பில் அவர் சிறப்புரையாற்றினார். இந்தியா ஒரு வேகமான முன்னேற்ற பாதையில் பயணித்து வருகிறது. அது விரைவில் விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முன்னிலை பெறும் என குறிப்பிட்ட அவர் இளைஞர்களை சரியான முறையில் வழிநடத்த ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் முடிவில் சிறப்பாக பணியாற்றிய தலைமை ஆசிரியர்களுக்கு சிவதானு பிள்ளை சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி கௌரவித்தார். GSLV F-15 ராக்கெட்டை வரும் 29ஆம் தேதி விண்ணில் ஏவ தயாராக இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை நாளை மறுதினம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து செலுத்த உள்ளது. GSLV F-15 ராக்கெட் மூலம் SVS-02 என்ற வழித்தளம் செல்லும் செயற்கைக்கோள்கள் புவி ஒத்திசைவான பரிமாற்ற சுற்றுப்பாதையில் விண்வெளியில் ஏவப்பட உள்ளது. இந்த சாதனை விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் இந்தியாவிற்கு இன்னொரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராக்கெட்டை செலுத்தும் இறுதிக்கட்ட பணிக்கான 25 மணி நேர கவுண்டவுன் நாளை காலை 5:23 தொடங்குகிறது. ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ராக்கெட்டை விண்ணில் ஏவ அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எவரெஸ்ட் சிகரத்தை விடவும் உலகில் மிக உயரமான மலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நில அதிர்வு தொடர்பான ஆராய்ச்சியின் பொழுது கண்ணுக்கு புலப்படாத இவ்விரு மலைகளை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து உள்ளனர்.
இவை எவரெஸ்டை விட சுமார் 100 மடங்கு உயரமானவை என்று கூறப்படுகிறது. இந்த மலைகள் ஆப்பிரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடல் இடையே பூமியின் பவமி பகுதியில் அதிக உயரம் கொண்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவை சுமார் 1/2 பில்லியன் ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் பூமியின் தோற்றத்தை கூட இதை வைத்து கண்டறியலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் காட்டு யானை தாக்குதலில் 67 வயது முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். வால்பாறை அருகே ஈட்டியார் தேயிலை தோட்ட குடியிருப்பில் தனியாக வசித்து வந்த அன்னலட்சுமி என்ற அவர் நள்ளிரவில் சப்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபொழுது ஒரு யானை அவரை கடுமையாக தாக்கியது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் சத்தம் போடவே அந்த யானை அங்கிருந்து விலகி சென்றது. படுகாயமடைந்த அன்னலட்சுமி பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வனத்துறை சார்பில் அவருக்கு 50,000 ரூபாய் சிகிச்சைக்கான நிதி உதவி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அமைந்துள்ள திருவாடுதுறை ஆதீனத்தில் ஆண்டுதோறும் தை அசுபதி தினத்தில் கொண்டாடப்படும் மகர தலைநாள் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக இன்று திருவாடுதுறை ஆதீனத்தில் புத்தக வெளியீடு மற்றும் பொற்கிழி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆதீனத்தின் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமசாரிய சுவாமிகள் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்படும் 3 பேருக்கு தலா 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொற்கிழிகளை வழங்கினார். இது தொடர்ந்து விழாமலரை வெளியிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆதீனத்தின் ஆன்மீக மற்றும் சமூக பணிகளை பாராட்டினர். சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் மூலம் நாள்தோறும் 8.5 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் மின்சார ரயில் சேவையை நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கல்வி, வேலை, தொழில் நிமித்தமாக பயணிப்போருக்கு புறநகர் மின்சார ரயில் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை சென்ட்ரல், திருவள்ளூர், அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி ஆகிய வழித்தடங்களில் தினசரி 600க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றின் மூலம் தினந்தோறும் சுமார் 8.5 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள் என சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் விஸ்வநாத் ஈரையா தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்கனவே சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ஆகிய 3 ரயில் முனையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் 4வது ரயில் முனையத்தை பெரம்பூர், வில்லிவாக்கம் இடையே அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இங்கிலாந்திற்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் ஹாட்ரிக் வெற்றியை குறிவைத்து இந்திய அணி நாளை ராஜ்கோட்டில் களமிறங்குகிறது. ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இத்தொடரின் 3வது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை நடைபெற உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இந்த ஆட்டத்திலும் இங்கிலாந்தை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியுடன் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்குகிறது. அதே சமயம் தொடரை இழக்காமல் இருப்பதற்காக இங்கிலாந்து அணியும் முழு திறமையும் வெளிப்படுத்தும் என்பதால் ரசிகர்கள் இந்த போட்டியை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 60,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை இம்மாத தொடக்கத்திலிருந்து மீண்டும் ஏழுமுகத்தில் காணப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 60,000 தாண்டி புதிய உச்சத்தை தொட்டது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 60,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை 104 நாட்களுக்கு நீடித்துள்ளதாகவும் மேற்கிலிருந்து வீசும் காற்றின் வேகம் அதிகரித்ததால் வடகிழக்கு பருவமழை விலகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்ததால் தமிழகம் முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 58.9 சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்துள்ளது. இது இயல்பை விட 33% அதிகமாகும். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.